வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் லைவில் போச்சு, செமையாக போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு. என்னென்னா ரஞ்சித் சாருக்கு சரியான அடி. என்னென்னா விஜய் விஷால், ஜாக்லின், முத்துக்குமரன் இவங்க 3 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த டாஸ்க்கு. யாரெல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் கேப்டனாக வந்து முத்துக்குமரன் வரணுமா, விஜய் விஷால் வரணுமா, இல்லை ஜாக்லின் வரணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு அப்பயே 4 பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லினுக்கு 3 பேர் வந்து சப்போர்ட் பண்ண போயிட்டாங்க. நம்ம முத்துக்குமரனுக்கு 2 பேர், ஒன்று மஞ்சரி, இன்னொன்று ராணவ் வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்தார். சரி, இது அவருக்கு வந்து புரிஞ்சு போச்சு. சரி, நம்ம அவ்வளோதான் அப்படின்றத அப்பயே தெரிஞ்சுக்கிச்சு. அதனால் முத்துக்குமரன் என்ன பண்ணுறாரு, ஜாக்லினுக்கு ஒரு சின்ன டீல் போடுறாரு. உன்னால் வேகமாக விஷாலை விட வேகமாக தள்ள முடியும் அப்படின்னா நான் என்னோடய சப்போர்ட்டர்ஸ் உனக்கு கொடுத்துட்றேன். உன்னால் தள்ள முடியாது, என்னால் வேகமாக தள்ள முடியும். அப்படி முடிஞ்சதுன்னா எனக்கு 2 பேர் தான் இருக்காங்க, நீ எனக்கு கொடுன்னு சொல்லியிருக்காரு. இவங்கள மண்டே ஆடிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்லோவாக ஆனதுக்கப்புறமும் அடுத்து வந்துட்டு அடுத்த ஆளை பிக்கப் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு அங்கே போய் என்னால் முடியல, முத்துக்குமரன் ஜெயிக்கட்டும்னு அவங்க அனுப்பியிருந்தாங்கன்னா இங்கே கேமே வேறு மாதிரி போயிருக்கும். அதனால் இவர் நின்ட்டார். இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு பவித்ரா வந்து ஜாக்லின் கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. அங்கே போய் விழா மாதிரி போயிட்டு டக்கு இது பண்ணுறாங்க. அப்போ நம்மளுடைய விஜய் விஷால் என்ன பண்ணுறாரு, அந்த வண்டியில் வச்சு இவரை வந்து ரஞ்சித் சார் வந்து தள்ளிட்டு போகும்போது வெயிட் வேறு பாதியிலே போய் அது என்னென்னா 2 சக்கரம் தள்ளிட்டு போகும், டபக்குன்னு விட்டார். அப்படியே குப்பரைக்கு வந்துச்சு, செம்மாடி பாவம். அப்படியே மண்டையை பிடிச்சிட்டாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாகிடுச்சு. ஐயோ என்ன ஆடுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, விஜய் விஷால் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அங்கு பிரதேசம் பண்ணிட்டு போகிறாரு. அப்படியே உருண்டுகிட்டே போகிறார் அந்த பக்கம். அப்புறமா இல்லை அப்படிலாம் போகக்கூடாது அப்படி சொன்னதுக்கப்புறம் திரும்ப பண்ணார். ரொம்ப பாவமாகிடுச்சு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் தான் அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, டாக்டர் வந்துட்டுருக்காங்க, விரைவில் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப பாவமாக போயிடுச்சு. ஆனால் கடைசியில் எப்படியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா, விஜய் விஷால் தான் கேப்டன் ஆனார். சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.